ஹாய்! மறுபடியும் ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரௌனிக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ரௌனியுமே தப்பா வந்துச்சு. இப்போ செகண்ட் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபெக்ட்டான கிரிங்கிள் டாப்போட வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அதனால வந்து ப்ரௌனின்னு கிடையாது. பேக்கிங்கில வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, அந்த செகண்ட் ப்ரௌனி பண்ணி நான் வந்து அவன்ல வச்சிருந்த டைம்ல இந்த ப ப்ரான் தொக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ, ப்ரான் தொக்கு எனக்கு மட்டும் இல்ல, சும்மா ஒரு 5, 6 பீஸ் தான் ப்ரான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து முருங்கக்காய், மாங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நல்லா கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் முருங்கக்காய் முக்கியமா வந்து பிஞ்சு முருங்கக்காவா இருக்கணும். அப்பதான் சீக்கிரம் வேகும். ரொம்ப முத்துன முருங்கக்காவ போட்டு ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா, ப்ரான்ஸும் ரப்பர் மாரி ஆயிரும். முருங்கக்காவும் வேக லேட் ஆகும். நல்லா பிஞ்சு முருங்கக்காய போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். லாஸ்ட்டா வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, நான் வந்து இத தொக்கு மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோட லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் புலாவ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ, அது வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அந்த ப்ரான்ஸ் இத வந்து நல்லா தொக்கு மாரி இதே வந்து உங்களுக்கு கிரேவி மாரி வேணும்னா, கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து விட்டீங்கன்னா, அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ம் ஸோ, இந்த எல்லாமே ரெடி பண்ற கேப்ல என்னோட செகண்ட் ப்ரௌனியும் ரெடி ஆயி வந்துடுச்சு. அந்த தப்பா பண்ண ப்ரௌனி வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேஸ்ட். அத பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சுட்டேன், என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. ம் பட் ஆனா, திருப்பி இந்த மாரி ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனாலயோ என்னமோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எக் அண்ட் சுகர் பீட் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட் ஊத்துவோம்ல, அதுக்கு பதிலா நான் ட்ரைட் இன்கிரீடியன்ட்ஸ் போட்டுட்டேன். ஸோ, அதனால கேக் மாரி வந்துருச்சு. ப்ரௌனி மாரி வராம. அத பார்த்ததுமே கண்டுபிடிச்சு மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணி நான் வந்து கஸ்டமருக்கு செஞ்சு குடுத்துட்டேன். அந்த கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இதே மாரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும்னா மறக்காம கீழ குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.